ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தளபதி விஜயும் நடிகை த்ரிஷாவும் கோவாவுக்கு பிரைவேட் ஜெட்டில் போயிருக்கிற வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. நடிகை கீர்த்தி சுரேஷ் நேற்று தன்னோட 15 வருட காதலரான ஆண்டனியை திருமணம் பண்ணியிருக்காங்க. நடிகை கீர்த்தி சுரேஷ் சமீபத்தில் காதலன் திருமண செய்தியெல்லாம் முறைப்படி அனௌன்ஸ் பண்ணியிருந்த நிலையில் கோவாவில் டெஸ்டினேஷன் வெட்டிங்காக நடத்தியிருக்காங்க. இந்த திருமணத்தை ஹிந்து முறைப்படியும் கிறிஸ்துவ முறைப்படியும் நடத்த பிளான் பண்ணியிருந்ததால தான் கோவாவில் திருமணத்தை நடத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க. நடிகை கீர்த்தி சுரேஷ் அந்த ஹீரோவை காதலிக்கிறாங்க, இந்த ஹீரோ கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு இது வரைக்கும் ஏகப்பட்ட ரூமர்ஸ்லாம் வந்திருக்கு. எல்லாத்துக்குமே மௌனமாக இருந்த கீர்த்தி சுரேஷ் ரகுதாத்தா மியூசிக் லான்ச் அப்போ தன்னோட வாழ்க்கையில் இந்த வருஷம் ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது, அதை பற்றி கூடி சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க. அப்போது துபாய் மாப்பிள்ளையா அவர் யார் அப்படின்னு கேட்டப்போ சீக்கிரமாக சொல்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அடுத்த சில மாதங்களில் தன்னோட நண்பரான ஆண்டனியை காதலிக்கிறதாகவும் தனக்கு திருமணம் அப்படின்னு சோசியல் மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் கீர்த்தி சுரேஷ்க்கு நெருக்கமானவங்களுக்கோ சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கோ மாப்பிள்ளை ஆண்டனி பற்றி எதுவுமே தெரியாது. பெரும்பாலானவங்க அவரை நேரில் பார்த்தது கூட கிடையாது. அவர் என்ன தொழில் பண்ணுறாரு, குடும்ப பின்னணி என்ன, எப்படி காதலிச்சாங்க, எல்லாமே சஸ்பென்ஸாக தான் இருந்துகிட்ருக்கு. கூடி சீக்கிரமாகவே இது பற்றின தகவல்களை கீர்த்தி சுரேஷ் வெளியிடுவாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க. நேற்று திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கிற நிலையில் இந்த திருமணத்தில் தளபதி விஜய் கலந்துக்கிட்ட பிக்சர் ஒன்று மட்டும் வெளியாக இருந்துச்சு. மேலும் இந்த திருமணத்தில் யார் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு தெரியாத நிலையில் நடிகை த்ரிஷாவும் இந்த திருமணத்தில் கலந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருக்குது. த்ரிஷா தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் கீர்த்தி சுரேஷ் ஆண்டனி 2 பேரும் அவங்களோட நாயை கொஞ்சற மாதிரி பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் கேரள முறைப்படி பரிமாறப்பட்ட சாப்பாடு வகைகளையும் போஸ்ட் பண்ணி மணமக்களுக்கு வாழ்த்தும் சொல்லியிருக்காங்க. நேற்று சென்னையிலிருந்து பிட் ஏர்ஃபோர்ஸுடைய பிரைவேட் ஜெட்டில் தான் தளபதி விஜய் மற்றும் த்ரிஷா, தயாரிப்பாளர் ஜெகதீஷ் உள்ளிட்ட 6 பேர் இந்த பிரைவேட் ஜெட்டில் போய் திருமணத்தை அட்டன் பண்ணி மணமக்களை வாழ்த்தியிருக்காங்க. கீர்த்தி சுரேஷுடைய அப்பா கேரளாவில் பிரபலமான ப்ரொடியூசர் அப்படிங்கிறதால திருவனந்தபுரம் அல்லது கொச்சியில் ரிசப்ஷன் நடத்த போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. மேலும் இந்த திருமணத்தில் விஜய் த்ரிஷா தவிர வேறு யாரெல்லாம் கலந்துட்டாங்க அப்படிங்கிறதும் இனிமே தான் தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.